Hey, hi, bro viewers. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல படையப்பா ஷூட் நடக்கும்போது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போறோம். படையப்பா ஷூட் அப்போ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா ரஜினி சாரோட மாப்பிள்ளையான ராகவேந்திர கல்யாண் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு சீனு டைலாக் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்ட் வந்துட்டு அந்த செட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிதான். அண்ட் வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நீலாம்பரி கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஷாலினி நக்மா ஐஸ்வர்யான்ட்டு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கேஎஸ் ரவிக்குமாருக்கு யாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட அந்த போல்ட்னஸ் ஆட்டிடியூட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் கடைசியாக ரம்யா கிருஷ்ணன் ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க. இவங்க ஆடிஷன் பண்ணும்போது இவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரஜினி சாருக்கும் சரி டேரக்டருக்கும் சரி ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மூவி உருவாச்சு. நீலாம்பரி கேரக்டருக்கு தனி ஃபேன் பேஸே உண்டானாங்க. படையப்பா படம் இன்ட்ரோ சீனில் பழனி கோவிலில் காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் ரஜினிக்கு ஃபேன் பேஸ் அதிகம். ஸோ வந்துட்டு க்ரௌட் ரொம்பவே கூட்டமாயிடுச்சு. 10 நாள் லிட்ரலி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த சீன் எடுத்து முடிக்க. அண்ட் 500க்கும் மேற்பட்டவங்களை மேனேஜ் பண்ணி தான் அந்த ஷூட்டே ரொம்ப சூப்பராக எடுத்திருந்திருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இப்போ எப்படி டேரக்டர் சங்கர்லாம் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு பாட்டை ரொம்ப கிராண்டாக விஷுவல் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்பயே கேஎஸ் ரவிக்குமார் அவ்வளோ கேஸ்டிங் வச்சு மின்சார கண்ணாங்கிற சாங்கை ரொம்ப கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சிவாஜி கணேசன் சார் செட்டுக்கு வரும்போது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க அண்ட் எல்லாருமே ஏஞ்சி நின்று அவருக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த மூவியில் அவர் நடிக்கிறதுக்காக ரொம்ப பெரிய அமௌண்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட கேரக்டர் வந்து இந்த மூவிக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுங்கிறதுக்காக அவரோட டிமாண்டையும் அக்செப்ட் பண்ணி இந்த மூவியில் அவரை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் இந்த மூவிக்கு ஒரு சோல் மாதிரி இருந்தார். பொதுவாக தமிழ் ஆடியன்ஸ் வில்லன்ஸ் அவ்வளோக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த நீலாம்பரி கேரக்டர் வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கூட படையப்பான்னு ஒரு பேர் சொன்னால் அடுத்த நம்ம மைண்டுக்கு வருது நீலாம்பரி கேரக்டராக தான் இருக்குது. இந்த படத்துக்காக ரம்யா கிருஷ்ணன் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். என்னென்னா ரோப்பு வச்சு ஒரு ஸ்டென்ட் மாதிரி ரஜினிகாந்த் சார் செஞ்சுருப்பார். அது வந்து பார்க்குறதுக்கு சிஜிஐ மாதிரி இருக்கலாம். பட் அது வந்துட்டு உண்மையாலுமே நிறையா ஃபிசிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரியலாக செய்யப்பட்ட ஸ்டண்ட். இந்த விஷயம் வந்துட்டு ரீசெண்டாக தான் வெளியவே சொல்லியிருக்காங்க படக்குழு. குறிப்பாக நீலாம்பரியை பார்த்து சூப்பர் ஸ்டார் தோல் மேலே ஒரு துண்டு போடுற சீனெல்லாம் ஏஆர் ரகுமான் மியூசிக்கோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு மாஸ் எலிமெண்ட்டாகவே இந்த படத்துக்கு இருந்திருக்கு. அந்த வருஷத்துக்கே இந்த சீனு தான் ட்ரெண்ட் செட்டராகவே இருந்துச்சு. காலேஜ்லேயுமே கல்ச்சரஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த பாட்டை போட்டுட்டு ரொம்பவே மாஸ் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அது இல்லாமல் ஒரு கட்டத்துலலாம் ஹீரோனாலே ஃபேராக தான் இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும் ஒரு ஸ்டீரியோ டைப்பையே உடச்சு காமிச்சது நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாரையே ஃபேராக காமிச்சது இந்த படையப்பா படத்தில் தான். படையப்பா மூவியோட ரிலீஸ் டேட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து மார்னிங் வந்து 4 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்துட்டு யாருமே க்ரௌட் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். 4 மணிக்கெலாம் யார் போய் பார்க்க போகிறோன்னு. ஆனால் ரஜினிக்கு அந்த டைமில் ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் அண்ட் ரொம்ப பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. அதனால 4 மணிக்கு எல்லா தேட்டர்ஸுமே ஃபில் ஆயிடுச்சு. 1 வீக்லேயே 25 crores வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். அண்ட் அந்த டைமில் 25 crore ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த படம் வந்துட்டு நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. படையப்பா மூவி வந்துட்டு 30 நாள் வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாகவே நிறையா தேட்டர்ஸில் ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த மூவி வந்துட்டு ஜப்பான்லேயும் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் சார் மூவியான முத்து படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ஜப்பானில். அப்போ வந்துட்டு ஜப்பான் மக்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், வறுமை, இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ முத்து மூவி வந்து வரும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. அண்ட் அந்த மூவி நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஜப்பானில் ரொம்ப பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்க ரஜினிகாந்த் சாருக்காக. அண்ட் அந்த மூவிக்கு அப்புறம் படையப்பா மூவி வரும்போது ஜப்பானில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்திருக்கு. அங்கேயுமே நிறைய மூவி வந்துட்டு தாண்டி இந்த மூவி வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. அண்ட் ரஜினி ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறது, அந்த துண்டு போடுறது இப்போ கூட நம்மளால வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜப்பான் மக்கள் கிட்ட வந்துட்டு நம்மளோட ரஜினிகாந்த் சார் ரீச் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னொரு மெயின் பில்லர்னா நம்ம ஏஆர் ரகுமானும் சொல்லலாம். ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு பிஜிஎம், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு பிஜிஎம், முக்கியமாக நீலாம்பரிக்கான பிஜிஎம்லாம் ரொம்பவே படத்துக்கு மாஸ் எலிமெண்ட்டாகவே இருந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ வரை யாருக்காவது ஒரு மாஸ் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணால் நம்ம மைண்டுக்கு போகிறது என்னமோ படையப்பா சாங்காக தான் இருக்குது. இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்க்கு ஏஆர் ரகுமானும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ஏன் இப்போ வந்து படையப்பா மூவியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஏன்னா இப்போ இந்த படையப்பா படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாக்கும் வந்திருக்கு. படையப்பா 2 பற்றின டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கான். இதை வந்துட்டு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டுமா நம்ம சூப்பர் ஸ்டாரோட 75th பர்த்டேவும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக படையப்பா மூவியை ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர் அண்ட் ஹர்ஷா.